அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை. அந்த கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளரும் நான் தான் அப்படின்னு திட்டவட்டமாக திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் கூறியிருக்கிறார். ஏற்கனவே திரு அமித்ஷா இது குறித்து உறுதியாக கூறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். அதிமுகவுடன் அணி சேர இதுதான் வழிமுறை என்று முடிவெடுத்து விட்டாரா பழனிசாமி என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சி பழனிசாமி பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் இணைந்திருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு அரவிந்தன் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு கேசிபி, கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை, முதல்வர் வேட்பாளரும் நான் தான் அப்படின்றத கூட்டணி ஆட்சி குறித்து என்டிஏ ஆட்சி, பாஜக ஆட்சி அப்படிலாம் பாஜக பேசும்போது திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லும்போது அது பாஜகவுக்கான செய்தி அப்படின்னு நம்ம புரிந்து கொண்டோம். மீண்டும் திரு அமித்ஷாவே இதை உறுதிபட கூறிட்டாரு அப்படின்னு இப்போது திரு எடப்பாடி பழனிசாமி ஏன் பேசுகிறார்? யாருக்கான மெசேஜ் இதுல இருக்கு? விஜய்க்கும் சேர்த்து கொடுக்கிற மெசேஜ் ஒன்று. ஆனா பிரச்சனை, குழப்பம் என்னன்னா, அதாவது மத்தியில் ஆளுகிற பாஜகவே அதிமுக தலைமையை ஏற்றுக்கொண்டார்கள், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் என்று ஏற்றுக்கொண்டார்கள், அதனால விஜயும் இதை ஏற்றுக்கொள்ளணும் என்பது பிரச்சனை. இன்றைக்கு களத்தில் அது இல்லை. கூட்டணி யார் என்பது, யார் எந்த பக்கம்ங்கிறது அநேகமா பீகார் தேர்தலுடைய முடிவுகள் இங்கே எதிரொலிக்கும். பீகார்ல நிதிஷ்குமார் பாஜக வென்றுவிட்டால் காங்கிரஸ் ஒருவேளை, ஏன்னா பிஜேபியை பிரதம அமைச்சரே கூட பீகாரில் பிரச்சாரம் பண்ணும்போது திமுகவை சொல்லி தேஜஸ்வி யாதவ் அவரை விமர்சனம் செய்தார்கள். அப்போ காங்கிரஸ் ஒருவேளை இந்த பழைய கூட்டாளிகள் வைத்து நம்ம வெல்ல முடியாது, அல்லது அவர்கள் நம்மை அழுத்துகிறார்கள் என்று நினைத்து விஜயோடு கூட்டணி சேர்ந்து அந்த தென் மாநிலங்கள் என்கிற அளவில் ஒரு கட்டமைப்புக்கு வாய்ப்புகள் ஆராயப்படும். அப்படி காங்கிரஸ் வெளிவருகிற பொழுது திருமாவளவன் அவர்களும் விசிகாவும் வெளியில வரலாம். அப்ப விஜய், காங்கிரஸ், விசிகே இவர்களுக்குள்ள ஒரு கூட்டணி அமைந்தால் இது விஜயினுடைய பார்வையாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார்? ஒருவேளை பாஜக கடைசி நிமிடத்தில் 2029 வருகிற நாடாளுமன்ற தேர்தலை மனதில் வைத்து அவர்களே திமுகவை வீழ்த்தினால் மட்டும் போதும் என்று நாங்கள் ஒதுங்கிக் கொள்கிறோம், அதிமுக விஜய் என்று கூட்டணியை அமைச்சுக்கங்க, அதில் அதிமுக தலைமையில் கூட்டணி, விஜய் முதலமைச்சர் என்கிற அளவில் முன்னிறுத்தப்படலாம் என்றும் எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்கிறார். ஆனால் அந்த தியாகத்தை பாஜக செய்யுமா என்பது சந்தேகம். எது எப்படி பாஜக இதில் என்ன கணக்கு போடுது? இந்த குழப்பங்கள்ல ஏதேனும் ஒரு தொங்கு சட்டமன்றம் அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா, ஒருவேளை நிர்மலா சீதாராமன் அவர்களை முதலமைச்சர் ஆக முன்னிறுத்தி அவர்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொள்ள முடியுமா என்றும் அவர்கள் ஒரு புறம் முயற்சிக்கிறாங்க. ஒவ்வொரு தலைப்பையுமே ஒவ்வொரு நாள் விவாதிக்கணும். இன்னும் எதுவுமே ஒரு இறுதியான வடிவம் பெறல. எது எப்படி இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி முழுமையாக நம்புவது தன்னை பாஜக, அதாவது அவர் தன்னுடைய சக்தியால் இன்றைய தேதிக்கு திமுகவை வீழ்த்தி விஜய் இந்த முக்கோண அரசியலுக்குள்ள பெரிய அளவில் தான் மட்டுமே நின்று ஆட்சி அமைத்து விட முடியாது என்பதை உணர்ந்திருக்கிறார். அந்த 21 இருந்த கமாண்ட் இன்னைக்கு இல்ல. அந்த கமாண்ட் இருக்கிறதுனால தானே சார் அதிமுக தலைமையில் கூட்டணி, முதல்வர் வேட்பாளர் நான் தான் அப்படின்னு அவர் மீண்டும் அதை உத்தரவாதப்படுத்துறாரு. அந்த கமாண்ட் இல்லைன்னா எப்படி உத்தரவாதத்தை 21 கொடுத்தாரா? கொடுக்கலையே. அப்ப தேவைப்படலையே. அது இப்படி ஒரு திருப்பி இவரே சொல்லணும் என்கிற அந்த நிலையே அன்றைக்கு ஏற்படலை இல்லையா? இன்றைக்கு அப்படி ஒரு சந்தேகம் வர்றதுனால தான் இல்லை நான் தான் என்று தானே அவர்
சொல்கிறார். ஆனா எது எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியல்ல நீங்க சுதந்திரத்துக்கு அப்புறம் காங்கிரஸ் வெர்சஸ் கம்யூனிஸ்டோ அல்லது சுதந்திர கட்சி இப்படித்தான் தமிழ்நாட்டு அரசியல் களம் இருந்தது. திமுக உருவானதற்கு பிறகு கம்யூனிஸ்ட் சுதந்திரா அதெல்லாம் போய் காங்கிரஸ் வெர்சஸ் திமுக. அண்ணா திமுக உருவானதுக்கு அப்புறம் காங்கிரஸ் ஒதுக்கப்பட்டு திமுக அண்ணா திமுக. அப்ப இது ஒரு அடுத்த தலைமுறைக்கான ஒரு அரசியல் 2026 துவங்குகிறதோ. அப்ப அந்த அடுத்த தலைமுறைக்கான அரசியல் என்று வருகிற பொழுது திமுக வெர்சஸ் யார் வருது, இல்ல அண்ணா திமுக வெர்சஸ் யார் வருது. அப்ப இந்த ரெண்டு பேர்ல ஒருவர் சர்வைவ் ஆகணும். ஆனா பொசிஷன் பண்ணும்போதே திமுக வெர்சஸ் அதிமுக தானே இப்ப பொசிஷன் பண்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி. இவர் மக்கள் எப்படி பொசிஷன் பண்றாங்கிறது தேர்தலுக்கு அப்புறம் நீங்க சொல்றது. தேர்தல் களத்தை சந்திக்கிற பொழுதே அந்த தேர்தலுக்கு உண்டான அந்த நேரேட்டிவ் பாலிடிக்ஸ். சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை நான் நல்ல எண்ணத்துல தான் சொல்றேன். இப்ப இன்றைய கள அரசியல் என்பது ஜென் ஜி இந்த அரசியலை நோக்கி போயிட்டு இருக்குது. இவர் ஒண்ணு எங்க அப்பச்சி காலத்து அரசியலை பேசிக்கிட்டு இருக்கிறார். அதாவது ஒரு பெரிய இடை அதிமுகவில் இன்னும் ஒரு பெரிய இடை ஒரு ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா கூட சார் இவர் ஃபர்ஸ்ட் அமாங் த ஈக்குவல்ஸ் என்பதையே அவர் உணர மறுக்கிறார். தான் இன்னும் அதாவது அந்த ஜெயலலிதா காலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, ஏடிஎம்கே சுப்ரீமோ அப்படி நினைச்சுக்கிறார். அது அல்ல ரியாலிட்டிங்கிறது. ஹி இஸ் ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல்ஸ். அப்படித்தான் நான் பார்க்கிறேன், நிறைய பேர் பார்க்கிறாங்க. அந்த இடத்திலேயே இன்னும் ஒரு செட்டில் ஆகாம இருக்கு, ஒரு மென்டல் பிளாக் அவருக்கு இருக்கு. அப்ப இந்த தேர்தல் என்பது நிச்சயமாக ஒரு தலைமுறை மாற்றத்துக்கான தேர்தல், அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்துக்கான தேர்தல். அப்ப இந்த இடம் அதிமுக வரலாற்றுல மிக ஜாக்கிரதையாக பயணிக்க வேண்டிய ஒரு இடம். ஏன் அதிமுக மட்டும்தான் அவ்வளவு ஜாக்கிரதையா அந்த தேர்தலை எதிர்கொள்ளணுமா? வேற எந்த கட்சிகளுக்கும் அந்த நிர்பந்தம்லாம் இல்லையா? அதாவது திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ், திமுக ரொம்ப பலகீனமா இருக்குது மக்கள் மத்தியில, கட்சியாக இல்லை. மக்கள் மத்தியில் என்ன, கோயிலே பூந்து கொள்ளையடிக்கிறாங்க, அர்ச்சகர்களை வெட்டிட்டு காவலர் குடியிருப்புக்குள்ள பூந்து வெட்டுறான். இப்போ சமீப 2 நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியான அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் பெரிய அளவில் இருக்குது. அந்த எஸ்ஐஆர் ஒரு பக்கம் அவர்கள் எதிர்த்தாலும் கூட களத்தில் திமுக அதிகாரத்தில் இருக்கிறதுனால வேகமா பயணிக்கிறாங்க. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அது குறித்து பேசுகிறார், அதற்கு ஆதரவு அளிக்கிறார். ஆனால் களத்தில் திமுக தொண்டர்களுக்கு இணையாகவோ அல்லது அதை விட வேகமாகவோ பயணிக்கிற என்றென்றும் பயணிக்கிற அதிமுக தொண்டர்களிடத்துல இன்றைக்கு ஒரு சுணக்கம் இருக்குது. அந்த சுணக்கத்துக்கு காரணம் கூட்டணி. அம்மா காலத்தில் எப்படி இருக்கும், எம்ஜிஆர் காலத்தில் எப்படி இருக்கும், நம்ம தான்ப்பா யாரு வர்றாங்களோ வரலையோ நம்ம நிக்கிறோம், நம்ம ஜெயிக்கிறோம். இப்ப எடுத்திருக்கிற கால் அதானே, நான் தான் கூட்டணிக்கு தலைமை, நான் தான் முதல்வர் வேட்பாளர், இதை ஏற்றுக்கொள்பவர்கள் கூட்டணியில் இருக்கலாம், கூட்டணிக்கு வரலாம்ங்கிறதானே அவர் ஏற்படுத்தியிருக்கிற வரையறையா இருக்கு. இப்படி ஜெயலலிதா அம்மா என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் சொல்லுவோம், ஒவ்வொரு வாக்காளனும் இதை சொல்லுவான். அவங்க சொல்லியிருக்காங்களா அப்படி, நான் தாங்க தலைவர், ஏன் இந்த அதிமுக தலைமையில தாங்க கூட்டணி, பிளீஸ் எல்லாரும் ஏத்துக்கோங்க அப்படி சொல்லியிருக்காங்களா என்ன? இன்றைக்கு அந்த சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டிருக்கு. இதை அதிமுக தொண்டன் என்ன நினைக்கிறான், இன்னும் கூட்டணியே யாருன்னு தெரியல, எந்த அதாவது ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா, விஜய் வந்தா ஜெயிக்கலாம்ப்பா, வரலன்னா கஷ்டம். இது ஒரு அந்த பர்செப்ஷன் பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு விட்டது. இதை இந்த பிளாக்கை நம்ம கெட் ஓவர் பண்ணணும். அடுத்து பாஜக அவர்கள் தியாகம் செய்தோ அல்லது அவர்கள் எப்பாடுபட்டேனும் இவர்களை எடப்பாடி பழனிசாமியை அமர்த்தி விடுவார்கள். இப்ப இன்னைக்கு கூட ராஜேந்திர பாலாஜி பேசியிருப்பார், எங்கள் டாடி எல்லாம் மேல இருக்கிறோம் பார்த்துக்குவோம். இந்த எண்ணங்களே முதல்ல தகர்க்கப்படணும். அடுத்து அந்த அமைச்சர்களது பேச்சுக்கள், இப்ப வேலுமணி சொல்றாரு, நேற்று பேசியிருப்பார் 250 தொகுதியில வெற்றி பெறும். யார் வெற்றி பெறுவாங்கன்னு அவர் சொல்லல. எடப்பாடி பழனிசாமி வியூகத்தால் 210 தொகுதிகளில் வெற்றி பெறலாங்கிறாரு. யாரு? அதிமுக அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறாரு. பட் அது களத்துல அதை ஓஎஸ் மணியே சொல்லுவாரு, என்ன மன்னிப்பு கேட்டால் சேர்த்துக்குவோன்னு.
ஓபிஎஸ் அணியிலிருந்து ஒருத்தர் வந்து என்ன காலில் விழுந்து கேட்கிறேன் இபிஎஸ் நிபந்தனைகள் இல்லாம சேர தயார்னா அவரை வந்து சேர்த்துனாங்களா என்ன? அவர் இன்னைக்கு வரைக்கும் சேர்த்து அறிவிச்சிட்டாங்களா என்ன? அப்ப அங்கங்க பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் தோன்றித்தனமா நிறைய அவங்கவுங்க பேசுறாங்க. பேசும். அடுத்த சுற்றுலா திரு அரவிந்த், கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை, நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்வது பலத்தின் வெளிப்பாடா பலவீனத்தின் வெளிப்பாடா? கேசி பழனிசாமி சொல்ற மாதிரி அது அவர் வெளிப்படையா அழுத்தமா சொல்ல வேண்டிய நிர்பந்தம் நெருக்கடி சூழல் வந்திருக்கின்றது உண்மைதான். ஆனா யார் ஏற்படுத்தி இருக்காத அந்த நிர்பந்தம் என்னன்னா இப்ப வந்து போன சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி இருந்த போது இது அறிவிக்க வேண்டிய அவசியம் வரல. ஏன்னா ஒரு முதலமைச்சராக இருந்தாரு, அவர் தான் திரும்ப முதலமைச்சர் ஆக போறான்றதுல அது வந்து ஒரு ஆப்வியஸ் சாய்ஸா இருந்தது. அப்புறம் கூட்டணி பிரிஞ்சு திருப்பி சேரும் போது அவங்களும் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஓரளவுக்கு தங்களோட வலிமையை காமிக்கும் போது அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய சில அழுத்தங்கள் வரும்போது ஆரம்பத்திலேருந்தே இதை பத்தின பேச்சுகள், கேள்விகள், சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சது. அப்போல இருந்தே வந்து அதிமுக தரப்புல இருந்து, எடப்பாடி தரப்புல இருந்து திரும்ப திரும்ப இதை சொல்றாங்க, அதிமுக தலைமையில்தான் கூட்டணி, அதிமுக. பிஜேபியில என்ன பண்ணாங்கன்னா அதை பத்தி பெருசா கமிட் பண்ணாம கூட்டணினே பேசினாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னுவாங்க. எடப்பாடி திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியில தமிழ்நாட்டுல அதிமுக தான் தலைமை, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அவரும் அவருடைய கட்சிக்காரங்களும் திரும்ப திரும்ப சொல்றாங்க. சொல்ல வேண்டிய அவசியத்தை, நிர்பந்தத்தை முதல்ல ஏற்படுத்தினது பிஜேபி. அவர்களுடைய அபிலாஷை, அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின ஒரு கூடுதல் வாக்குகள் காரணமா அவங்களுக்கு வந்த ஒரு நம்பிக்கையும், மத்திய அரசு தன்கிட்ட இருக்கின்றதுல இருந்து வரக்கூடிய ஒரு நம்பிக்கையும் வலிமையை சேர்ந்து அப்புறம் கட்சி பிரிஞ்சிருக்கு இல்லையா, அதிமுக கட்சி பிரிஞ்சிருக்கு, முழு வலிமை இல்ல. அப்ப அதையும் வச்சு எடப்பாடியை வந்து கார்னர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியா பிஜேபி பிரயோகிச்ச ஒரு பிரஷர் இருக்கு இல்லையா, அந்த பிரஷர்ல தான் இந்த வார்த்தை வருது. ஆனா எடப்பாடி எந்த சமயத்தையும் அந்த பிரஷருக்கு விட்டு கொடுத்து பிறகு பார்த்துக் கொள்வோம், தேர்தலை சந்திப்போம் எல்லாம் சொல்லவே இல்லை. என் தலைமையில தான் கூட்டணி, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் தெளிவா தான் அவர் சொல்றாரு. சமீபத்துல பாஜக தலைவர்கள் அந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கறது இல்லையே, கூட்டணி ஆட்சி, என்டிஏ ஆட்சி, பாஜக ஆட்சி பேசலையே. சமீபத்துல சொல்ல இந்த கூட்டணி தொடங்குற சமயத்துல பேசுறாங்க, குழப்பமான ஒரு தெளிவற்ற ஒரு பேச்சும் அங்க வந்துருது. அப்ப வந்து திரும்ப திரும்ப இவர்கிட்ட அந்த கேள்வி முன்வைக்கப்படுது, நேரடியாகவும் மறைமுகமாகவும். அப்ப அவங்க தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. அப்ப அவருக்கு இப்ப ஏன் ஜெயலலிதா சொல்லுங்க கேட்டா, ஜெயலலிதா யாரும் அந்த கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலை வரல, கருணாநிதி அந்த கேட்கிற சூழ்நிலை வரல, வந்தாதானே பிரச்சனை. இப்ப வந்திருக்கு. ஏன்னா பிஜேபி வந்து மத்திய அரசு தன் கையில இருக்கிறதும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தாங்கள் ஓரளவு ஓட்டு வாங்கினதையும் வச்சு எடப்பாடியை இன்னும் கொஞ்சம் வந்து கார்னர் பண்ண முடியுமான்னு பார்த்தாங்க. அதனால வந்த ஒரு பதில் அது. இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து இந்த மாதிரி எதுக்கு நாங்க ஆட்பட மாட்டோம், ஏற்கனவே இருக்க கூட்டணி இருந்தாலும் சரி, புதுசா ஒரு கூட்டணி வந்தாலும் சரி, எங்களுடைய நிலையில மாற்றம் இல்ல, கூட்டணி தமிழ்நாட்டில் எங்கள் தலைமையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் திரும்ப சொல்றதுன்றது தன்னோட பொசிஷனை அசெப்ட் பண்றதானே தவிர அது அவருக்கு ஐயம் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க புறச்சூழல இருந்து ஒரு கேள்வி வருதுன்னா அதுக்கு நீங்க பதில் சொல்லிதானே ஆகணும். நீங்க யாருன்னு கேட்டா உனக்கு தெரியாதான்னு கேட்டு போயிட முடியாது. நான் இதுதான் சொல்ல வேண்டியிருக்கும்ல, அதுதான் அவர் சொல்றாரு. அது அவரு அதிமுக பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது எனக்கு இது இல்ல, எந்த தப்பும் எனக்கு தோணல. அத ரெண்டு விதமா பிரிச்சு கேசிபி சொன்னார்ல, தன் அளவுல பலவீனமா உணர்ந்து அந்த பலவீனத்தை வந்து பலமா வெளிக்காட்டுற மாதிரி சொல்றது ஒண்ணு, இன்னொன்னு யதார்த்தமாகவே அதிமுக பலவீனமா இருக்கு, அதனால நிர்பந்தத்தின் அடிப்படையில இதை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்குன்னு. இதுல ரெண்டுல எது உணர்றதுனால வரக்கூடிய வெளிப்பாடா, யதார்த்தமாவே அதிமுக பலவீனமா இருக்கா களத்துல எலெக்ஷன் தேர்தல்? நான் வந்து அதிமுக பலவீனமா இருக்கு அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. ஏன்னா கட்சி பிரிஞ்சிருக்கு, அப்புறம் பதவியில இல்ல, அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அடுத்த நாடாளுமன்ற தேர்தலையும் அவங்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டு, அதனால பலவீனம்ன்றது வந்து ஆப்வியஸான விஷயம் தான். ஆனா இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அது வந்து பலவீனத்திலே வந்து நான் சொல்ல மாட்டேன். அவங்க வந்து பலவீனம் இருந்தாலும் எங்களுடைய அடிப்படையான ஸ்ட்ரென்த் அப்படியே தான் இருக்கு, நாங்க வெற்றி பெறுவோம், வெற்றி கூட்டணி தான் அப்படின்றத அவங்க அக்செப்ட் பண்ண விரும்புறாங்க. இது பலவீனத்தினோட வெளிப்பாடுன்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னொன்னு கேள்வி எழுறதுனாலதானே அந்த பதில் வருது. எடப்பாடி வந்து என்னைக்காவது அது ஒரு சாய்ஸ்ல விட்டுருக்கோம், அதை நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் சொன்னதே கிடையாது. நீங்க போய் கேட்கும் போது தானே அவரோட சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது அந்த கேள்வி வந்து அவர் முன்னாடி வந்து கண்ணுக்கு தெரிய, அதாவது வார்த்தையா வரலன்னா கூட அது வந்து அந்த என்ன சொல்றது, இட்ஸ் இன் தி ஏர் அப்படின்வாங்க இல்லையா, அப்படி ஒரு கேள்வி இருக்கு. என்ன பண்ணுவீங்க, நீங்க கூட்டணிக்கு போவீங்களா, நீங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர்ன்ற கேள்வி நேரடியாக மறைமுகம் வைக்கப்படும் போது அவர் சொல்றாரு, அதை அசெப்ட் பண்றதுன்னு தான் நான் பாக்குறேன். திரு அமித்ஷாவை துணைக்கு அழைக்கிறாரு, அவர் என்டாஸ் பண்ணிட்டாருன்னு சொல்றாருல, அது ஏன் அவரே சொல்லலாம்ல, அதிமுக தலைமையில் தான் கூட்டணி. நான் எப்படி பாக்குறேன்னா உள்ளூர் தலைவர்களை, உள்ளூர் பிஜேபி தலைவர்களை வாயடைக்கிறதுக்காக அமித்ஷா பேரை அவர் பயன்படுத்தான்னு நான் நினைக்கிறேன்.
நான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு தன்னுடைய வலிமையை வந்து பறைசாற்றி திரும்ப அழுத்தம். இன்னொன்னு, தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஜெயிக்கிறோம் தோக்குறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஓரளவுக்கு பிராக்டிக்கலா என்னன்னு தெரியுங்க. ஆனாலும் எந்த கட்சியாவது நாங்க தோப்போம்னு சொல்லுவாங்களா? எந்த கட்சியா நாங்க 2வது வருவோம் 3வது வருவோம்னு சொல்லுவாங்களா? நீங்க வந்து 10வது இடத்துல வரவங்க கூட நான் தான் அடுத்த முதலமைச்சர் தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்குமா அதிமுக கிட்ட வேற வார்த்தையை நீங்க எப்படி எதிர்பார்க்க முடியும்? பலமுறை வெற்றி பெற்ற கட்சி, மீண்டும் வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சி எப்படி அதை வந்து வேற மாதிரி பேசுவான்னு நினைக்கிறீங்க? இப்படிதான் பேச முடியும். அது கட்சியினுடைய ஒரு கேலிபருக்கு பொருத்தமா இருக்கும். இல்ல அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, மீண்டும் மீண்டும் அதுல வந்து ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு. அதனால அப்பப்ப அதை பதிவு பண்ணிட்டே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. எடப்பாடியோட சந்தேகம்னு பாக்கல, மத்தவங்க சந்தேகத்தை எடப்பாடி தீர்த்து கிளியர் பண்றாருன்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு சந்தேகம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் எல்லா சந்தர்ப்பத்திலையும் இதை வந்து தெளிவா ரொம்ப கூலா சொல்றாரு, பதட்டமே இல்லாம சொல்றாரு. அவருக்கு சந்தேகம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பாஜக தலைவர்கள் சமீபத்துல அந்த மாதிரி எந்த விதமான குழப்பமா பேசுறது இல்ல. கூட்டணி ஆட்சி, என்டிஏ ஆட்சி, பாஜக ஆட்சின்னு பேசுறது இல்ல. திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில நாங்க எலெக்ஷனை சந்திக்க போறோங்கிறத சொன்னதோட அவங்க நிறுத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை பேசுறாங்க. சரி, இப்போ திரு கேசிபி தொடக்கத்துல சொன்னார்ல, இது விஜய்க்கும் சேர்த்த செய்தின்னு ஒண்ணு சொன்னார்ல, அதுல என்ன இவருக்கு பலன் கிடைக்கும்? திரு எடப்பாடி பழனிசாமி இப்படி பொசிஷன் பண்றாரு ஒரு கட்சி. விஜய்க்குமான செய்தி அப்படின்னு சொல்றதுல ஒரு பாயிண்ட் நிச்சயமா இருக்கு. ஏன்னா இந்த வார்த்தையை அவர் ஏற்கனவே பிஜேபி கான்டெக்ட்ல சொல்லியாச்சு, பிஜேபி ஏடிஎம்கே கான்டெக்ட்ல சொல்லியாச்சு, புதிய கூட்டணிகள் அப்படின்னு பேசும்போது சொல்லியாச்சு. இப்ப சொல்லும் போது விஜய் கூட்டணி சேருமா அப்படின்றத பத்தி அதிமுகலேருந்தே வந்து தூது விடுற மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்ததுக்கு அப்புறமா அதை பத்தின ஒரு யூகங்கள் வந்து அங்க நம்ம வந்து அரசியல் வெளியில உலவி கொண்டிருக்கின்ற சமயத்துல விஜய் ஒருவேளை வந்தால், விஜய் வந்து வரணும்னு நினைச்சா அப்படின்னு நினைச்சாலும் யார் வேணா வாங்க, ஆனா என்னோட தலைமை எதிர்த்து வந்தா வாங்க அப்படின்றத ஒரு தெளிவா விஜய்க்கு சொல்றாரு. இது வந்து விஜய்க்குமான ஒரு செய்தி தான். அது வந்து அவருக்கு கூட்டணியை புதுசா ஏற்படுத்தி தருமா தராதான்றது இருக்கு. அதை வேணா நம்ம விவாதிக்கலாம். அதுதானே பிரதானமான கேள்வி. எப்படியும் கடைசி நேரத்துல தாவேகா கூட்டணிக்கு வந்துரும், திரு எடப்பாடி பழனிசாமி எப்படியும் கொண்டு வந்துருவார் அப்படின்ற நம்பிக்கை அதிமுக தொண்டர்கள் மத்தியில இருக்கு. இல்ல திரு எடப்பாடி பழனிசாமி அப்பப்ப அதை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. 2ஆம் கட்ட தலைவர்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் கூட அதை வந்து பேசுறாங்கன்னா, இந்த பொசிஷன் பண்றதன் மூலமா, கூட்டணிக்கு நான் தான் தலைமை, நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்றதன் மூலமா தாவேகா கூட்டணி அறுவடை பண்ண போறாரா இல்லையாங்கிறதான பிரதான கேள்வி. அது வந்தாலும் சரி வரலைனாலும் சரிங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாரா? அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாது இல்ல. நான் எப்படி பாக்குறேன்னா, இப்ப நீங்க கடந்த மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி பாஜக வந்து தனியாவே பெரும்பான்மை கிடைக்குமா அப்படின்ற ஐயம் வந்த போது பலவிதமான யூகங்களை வந்து ஊடகங்கள்லயும் அரசியல் ஆய்வாளர்களும் முன் வச்சாங்க, பலவிதமான ஊகங்கள். ஆனா பிஜேபி தரப்புல இருந்து என்னைக்காவது அந்த ஊகங்களை அங்கீகரிச்சோ அந்த இது பண்ணியோ நாங்க கூட்டணி ஆட்சி வைப்போம், இது பண்ணுவோம், ஓரளவு வந்து சிறுபான்மை ஆட்சி வைக்கிறதா இருந்தாக்க மோடிக்கு பதில் இன்னொருத்தர பிரதமர் ஆகும் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா? நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு அரசியல் ஆய்வாளர்கள் பேசினாங்க, ஊடகங்கள் பேசுது. ஆனா என்னைக்காவது பிஜேபி அதை பேசினாங்களா? நாங்க 300க்கு மேல வாங்குவோம், 400 வாங்குவோம், மோடி தான் திரும்பவும் பிரதமர் தான் சொன்னாங்க. அதே மாதிரி எந்த அரசியல் நிற்கக்கூடிய எந்த பிரதான கட்சியும், வலிமை உள்ள எந்த கட்சியும், 50 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ள எந்த கட்சியும் இந்த தேர்தல் வர்றதுக்கு ஒரு 8 மாசம் இருக்கிறதுக்கு முன்னாடியே ஈரோட்டா பேச மாட்டாங்க, குழப்பமா பேச மாட்டாங்க. நான் தான் தலைவர், நான் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிப்பாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை வர 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 ஏதாவது ஒரு விஷயங்கள் மாறலாம், அப்ப வந்து நம்ம அந்த நிகழ்வு நடக்கலாம், அப்ப வந்து அந்த ரெட்டாரிக் மாறலாம். ஆனா இன்னைக்கு அதை மாற வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப தெளிவா சொல்றது வந்து அதிமுக தன்னுடைய நிலையை அசெப்ட் பண்ணுது அப்படின்றத நான் பாக்குறேன். ஓகே திரைநாத், இப்போதைக்கு அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை, முதல்வர் வேட்பாளர் நான் தான் அப்படின்னு உறுதியா நிற்பார். தாவேகா கூட்டணிக்கு வருவது உறுதியாகும் பட்சத்துல, அந்த டிமாண்டை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்துல சில நிகழ்வு தன்மைகள் இவருடைய நிலைப்பாட்டில் வர தொடங்கும் அப்படின்னு சொல்ற, அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? இல்லை, இப்போ தன்னுடைய முதன்மைத்துவத்தை இந்த கூட்டணியில் அதிமுக தான் தலைமை, இந்த கட்சி இந்த கூட்டணி வெற்றி பெற்றாலும் நான் தான் முதல்வர் அப்படின்ற ஒரு விடயத்தை அவர் ஏன் சொல்றாருன்னா, கூட்டணியை பற்றி யோசிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அது விஜய் உட்பட யாராக இருந்தாலும் சரி, இதுதான் என்னுடைய கடைசி ப்ரொபோசிஷன், இதில் மாற்றம்லாம் கிடையாது. எடப்பாடி சொல்றாரு மாற்றமே கிடையாது, இவ்வளவுதான். நான் விட்டு கொடுக்க தயாரா இல்லை, அதிமுக விட்டு கொடுக்காது எப்போதும் 26 வரைக்கும் அதுதான். ஸோ அதுக்கப்புறம் மற்றவங்க என்ன வேணாலும் முடிவெடுத்துங்க. ஏன்னா அவர் விஜய் எதிர்பார்த்தது எதுக்கு அப்படின்னம்னா, அஇஅதிமுகவும் பாஜகவும் சேர்ந்த இந்த கூட்டணி
திமுகவை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு பலம் வாய்ந்ததில்லை அப்படின்ற ஒரு உணர்வுனால தான் அவர் வந்துட்டு அந்த மெகா கூட்டணி ஒரு பலம் வாய்ந்த கட்சி அப்படிலாம் சொன்னார் அவர், ஒரு பிரம்மாண்டமான ஒன்று அப்படிலாம் சொன்னார் அவர். ஆனால் இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்னா, விஜயனுடைய அந்த சிறப்பு பொதுக்கூடல அவர் ஒரு தீர்மானத்தை வாங்கி போட்டுக்கிட்டு ஒரு அதிகாரத்தை வாங்கி வச்சுக்கிட்டு, அதே நேரத்தில் கட்சியினுடைய முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டதுக்கு பிற்பாடு இதுக்கு மேலே நம்ம அமைதியாக இருந்தோம் அப்படின்னோம்னா அது வந்துட்டு ஏதோ அதிமுக ஏங்கி காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு மக்களிடையே ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும். அதனால திட்டவட்டமாக அவர் வந்துட்டு இதை சொல்லிடுறாரு, நாங்கள் தான் முதல்வர் வேட்பாளர், அதுக்கப்புறம் பேசுங்க அப்படின்ட்டு. அப்போ இதனால் இதன் மூலம் என்ன அப்படின்னோம்னா, தாவேக அஇஅதிமுக அப்படின்ற ஒரு கூட்டணி அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தைக்கு அவர் முட்டுப்புள்ளி வைக்கிறாரு. ஆனால் எது வேணாலும் களத்தில் மாறலாம், களம் தான் கூட்டணிகளை நிர்ணயிக்கும். ஏன்னா கூட்டணியினுடைய நோக்கம் வெற்றி பெறுவது அப்படின்னு வரும்போது அது பின்னாடி பார்த்துக்குருவோம், அதுக்கு இன்னும் நிறைய காலங்கள். ஆனால் இந்த சமரசத்திற்கு அவர் தயாரா இல்லை. முதல்வர் வேட்பாளர் சமரசத்திற்கு எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் எப்போதுமே தயாரா இருக்க மாட்டார் அப்படின்றது தான் நம்ம விஜய் கிட்டே எடுத்து சொன்னோமே. அவர் ஒத்துக்கவே மாட்டார். அவரு இந்த முதன்மைப்படுத்தி தன்னை பொதுச் செயலாளராக தன்னை நிலைநிறுத்திக்கிட்டாரு. அதற்கு எதிரான அனைத்து சக்திகளையும் தூக்கி போட்டார் வெளில. அது ஒத்துக்கிட்ட சக்திகள் தான் என்னோட இருக்கணும் அப்படின்றாரு. அதை கொஸ்டின் பண்ண எல்லாரையுமே வந்து தூக்கி போடுறாரு. அப்போ அதே நேரத்தில் அப்படியாப்பட்டவர் எப்படி இதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவார்? அப்போ எல்லாரும் புரிஞ்சுட்டு இருக்கணும். இவர் வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டாக அப்படி காட்டினதுனால, ஏதோ பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அப்படி சொன்னதுனால, ஏதோ அதிமுக வந்துட்டு தாவேகாவுடைய வரவுக்காக அப்படியே காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரினா காத்துக்கிட்டு இருக்கிறது உண்மை. ஆனால் அது ஒரு கௌரவமான ஒரு கூட்டணியினுடைய ஒரு வழிமுறையாக இருந்ததுன்னா சரிதான். நீங்கள் தனியாக ஒரு மாநாடு ஒரு பொதுக்குழு கூட்டி நீங்கள் இப்படி பண்ணுறது அப்படின்றது நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் தான் பெரிய ஆள் அப்படின்ற காட்டுற மாதிரியான ஒரு முயற்சி நடக்கும்போது அரசியல் ரீதியாக அவருடைய தொண்டர்களுக்கு இப்படி ஒன்று கொடுக்குறாரு. இன்னொன்று பாருங்க, அப்படி இருக்கா? தொண்டர்கள் மத்தியில் தாவேகா வந்தாதான் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா இல்லைன்னு இருக்கா? இல்லை, தொண்டர்கள் மத்தியில் பொறுத்த வரைக்கும் அதிமுக இன்னைக்கு பெரிய கட்சி தாங்க. ஆனால் அந்த சக்தி சிதறி கிடக்கிறது, அதான் அதனுடைய பலவீனம். இப்போ என்ன ஆச்சு, தொகுதியில் நம்ம டெபாசிட் எடுத்தது நம்மளாம் பிரதானப்படுத்தி பேசிகிட்டு இருந்தோம். பலவீனம், பின்னடைவு அப்படிலாம் பேசணும். ஒரே காரணம் என்ன, அதே நேரத்தில் அதிமுகவில் இருந்தவங்க தானே வந்துட்டு அந்த டெபாசிட் இருந்த இடத்துலையும் கூட 2வது இடத்துக்கு வந்தாங்க, நிறைய ஓட்டு வாங்கினாங்க. அதிமுக இருந்தவங்க தானே ஓபிஎஸ், அதிமுகனுடைய ஒரு அங்கம் தானே டிடிவிலாம் இருந்தாங்க. அப்போ அதிமுக கூட்டணி அப்படி அதிமுக ரெட்டை இலை அப்படின்ற ஒரு இடம் வந்துட்டு இந்த தேர்தலையும் ஒரு பலம் வாய்ந்த சக்தியை வெளிப்படணும் அப்படின்னோம்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த தலைமை கிட்ட இருந்து ஒரு உறுதியான வார்த்தைகள் வந்து ஆகணும். அதை அவர் யோசித்து முடிவெடுத்து தான் இதை வந்துட்டு அவர் சொல்கிறாரு. அதனால் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம், இதுக்கு மேலே கூட்டணி அப்படின்றதுக்காக எந்த விதமான சமரசத்தையும் பண்ணிக்க மாட்டேன். அதே மாதிரி முதல்வர் வேட்பாளர் அப்படின்றது சமரசத்துக்கு உட்பட்ட ஒரு விடயமே கிடையாது. அது பாஜக இருந்தாலும் சரி, தாவேகாவா இருந்தாலும் சரி, அவ்வளவுதான். இல்ல அதிமுகவிலிருந்து வெளியேறின தலைவர். ஏன்னா அதை ஒரு டிடிவி சொல்றாரு இல்லையா, எடப்பாடி நாங்க ஏத்துக்க மாட்டோம், முதல்வர் வேட்பாளராக ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் அது ஆக்சுவலா இந்த இடமே கிடையாது. அதெல்லாம் ஜெயிச்ச உடனே வரக்கூடியது கட்சி, சட்டமன்ற கட்சி கூட்டி தேர்ந்தெடுக்க போற விடயம். அதில் வந்துட்டு இங்க இருந்து நம்ம அந்த டிமாண்ட் எல்லாம் வைக்க முடியாது, தேர்தலுக்கு முன்னாடி அதெல்லாம் வைக்க முடியாது. அதிமுகன்றது தான் வந்துட்டு முதன்மையான கட்சி. அதாவது திரு கேசிபி சொன்ன மாதிரி இல்ல கூட்டணிக்கு டிமாண்ட் ஃபர்ஸ்ட் அமங்ஸ்ட் ஈக்குவல் அப்படின்னு வரும்பொழுது அது நேரத்தோட நீங்க அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்ப பலம் வாய்ந்த சக்தி எதுங்க? இல்ல இப்ப திரு எடப்பாடி பழனிசாமி டிமாண்ட் வைக்கிறார்ல, நான் தான் அதிமுகவுடைய கூட்டணிக்கு தலைமை, அதிமுக தான் தலைமை, முதல்வர் வேட்பாளர் நான் தான். அப்போ கூட்டணிக்கு வரணும்னா முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடாது, டிடிவியும் டிமாண்ட் வைக்கிறார். உங்களுடைய சக்தி எப்படி அது சொல்லுங்க. நீங்க என்னதான் ஒஸ்ட் கம் ஒஸ்ட் அப்படின்றது தானே 21%. இதுக்கு கீழே இறங்குமா அப்படின்லாம் சொல்ல முடியாது. பெரிய கட்சி அதிமுக. ஆமா, ஏன்னா எதிர் ரிஃப்ளெக்ஷன் தானே. இப்ப திமுகவுக்கு எதிராக யாரு அப்படின்னு மக்கள் இது பண்ணாங்கன்னா நான் தான் அப்படின்றாரு. அந்த மக்கள்கிட்ட அந்த சாய்ஸ் அந்த மனசுல பழிச்சு அது போகணும் அப்படின்னோம்னா எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா இந்த இடத்துல முதல்வர் வேட்பாளர்ன்றது முக்கியத்துவம் வாய்ந்தது. அதில் எந்த விதமான ஒரு மக்கள் மத்தியில் ஒரு குழப்பமான நிலை ஏற்படக்கூடாது, தொண்டர் மத்தியில் குழப்பமான ஏற்படக்கூடாது, கட்சிக்குள்ள ஒரு குழப்பமான நிலை. பலவீனத்தின் வெளிப்பாடு இல்லை, வெளிப்பாடு கிடையாது. இது பலவீனத்தின் வெளிப்பாடு. அவர் உறுதியாக அவர் முடிவு எடுக்கிறார். அவரை பொறுத்த வரைக்குங்க அவர் கட்சியை பலவீனப்படுத்துறது தான் எல்லாரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. கடைசியாக போன செங்கோட்டையன் உட்பட கட்சியில் போனவங்களெல்லாம் உள்ள சேர்த்துக்கணும் அப்படின்றது தான் அவருக்கு எதிரான டிமாண்டும். அதை அவர் ஏற்றுக்கிறல, இவ்வளோதான். மற்றபடி அவர் வந்துட்டு நிச்சயமா பல விடயங்களில் அவர் தன்னை ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் லீடராக தான் நிரூபிச்சிருக்கிறாரு. ஆனால் அவர் இறங்கி வந்து சில இடங்களில் பேசுகிறாரு. இந்த வெற்றிக்காக சிலரெல்லாம் கூட்டணி குறிப்பாக வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தை சேர்க்கறதுக்காக அவர் சில வார்த்தைகள்லாம் விட்டார். அந்த பிள்ளையார் சொல்லி அதெல்லாம் விட்டார், அவ்வளோதான். பட் அது வந்துட்டு பலவீனப்பட்ட நினைக்க அதை விட்டு தர மாட்டேன், அவ்வளோதான். ஆனால் ஒரு 8 மாதத்துக்கு முன்பே நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் தான் தாவேகா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? கடைசி நேரத்தில் மாறுதல்கள் வருன்றாரு அரவிந்தன்.
இல்ல கடைசி நேரத்தில் மாறுதல் வர்றதை யாருமே கணிக்க முடியாது. இன்றைய அரசியல் களத்துல வந்துட்டு கடைசி நான் இப்போ தானே சொல்றேன், கடைசி நேரத்தில் களத்துல வந்துட்டு எப்படி போகுது பிரச்சனை அப்படின்றத பத்தி நம்மளுக்கு தெரியாது. புரியுதுங்களா? அதை வச்சுதான் பண்ணணும். ஆனா இவர் முன்னாடியே களத்துக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்கா இறங்கினதனுடைய வெளிப்பாடு தான் அவர் இதுக்குள்ளே 170 180 தொகுதியில் பரப்புரை பண்ணி முடிச்சிட்டார்ல அவர் அந்த ஸ்ட்ராங் கிரவுண்டு. அவர் அதை தனக்கான வழி என்ன அப்படின்றத அரசியல் ரீதியா அவர் பண்ணிட்டு அவர் போய்கிட்டே இருக்கிறாரு. அவர் விட்டு தரவே மாட்டாரு, திரும்பி பார்க்கவும் மாட்டாரு. இதை ஒத்துக்கிட்டு வந்தா வா, யாரா இருந்தாலும் ஒத்துக்கிட்டு வந்தா வா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. எஸ்சிபி, அதாவது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அந்த முதலமைச்சர் அவர்தான், வேட்பாளர் அவர்தான். அதிமுக தலைமையில தான் கூட்டணிங்கிறது எந்த காலத்திலும் அவரால் சமரசம் செய்ய முடியாது. அதுல சமரசம் செய்தால் அதிமுகவுக்கு அவர் தலைவராக இருக்க மாட்டார், ஒத்துக்க மாட்டாங்க, கேடர் ஒத்துக்க மாட்டாங்க, ஓட்டர்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. அதுல நிச்சயமா சமரசம் கிடையாது. எதிர்த்தரப்பு சமரசம் செஞ்சுக்கலாம்ல. அவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, விஜய் பொறுத்த வரைக்கும் 2 விஷயத்துல ஏதோ ஒன்னையாவது குறைந்தபட்சம் பிஜேபி அவர் ஏத்துக்க மாட்டார். அதுல அவர் ரொம்ப கிளியரா இருக்கிறார். சோ அது அப்ப எடப்பாடி பழனிசாமி கடைசி நிமிடத்துல பிஜேபி விட்டு வெளியேறி விஜயோட கூட்டணி அமைக்கிறதுக்கு கூட அவர் தயாரா இருப்பார். ஆனா பவன் கல்யாண் மாடல் அதுக்குத்தான் இப்ப பர்சுவேஷன் வித் விஜய். அவரை விஜய சுத்தி வளைச்சு கன்வின்ஸ் பண்ற இதுல இன்னொரு முறை உதயகுமார் பேசினார்ல, இன்னொரு முறை திமுக வந்தா உங்களை அழிச்சிருவாங்க, உங்களுக்கு திரைத்துறையும் போயிடும், அரசியல் துறையும் போயிடும், கட்சி நடத்த முடியாது, நீங்க தனிச்சு நின்று நீங்க கூட ஒரு தொகுதியில விஜய் கூட ஜெயிக்க முடியாது, அதனால நீங்க அதிமுக கூட தான் சேரணும், அதுதான் ஆப்ஷன் அப்படின்னு இவங்க அவருக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கறாங்க, பர்சியூ பண்றாங்க. ஆனா விஜயோட ஆப்ஷனும் டைரக்ஷன்ஸும் ராகுல் காந்தி காங்கிரஸ் அப்படி ஒரு ஆப்ஷன்ல போலாம். ஒருவேளை விஜய் இதை கன்சிடர் பண்ணலாம். எப்ப காங்கிரஸ் ஒருவேளை கைவிட்டுருச்சுன்னா விஜய் மட்டும்தான் தனியா நிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் இந்த ஆப்ஷனை விஜய் அதிமுக பாஜக இருக்கக்கூடாது. அது பாஜகவுக்கும் பாஜக இருக்கிற இடத்துக்கு நிச்சயமா விஜய் வருவதற்கு வாய்ப்பே இல்லை சார். இந்த ஸ்டேட்மெண்டே அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமைனா நீங்க பாஜகவை பெருசா பொருட்படுத்த வேண்டாங்கிற செய்தியும் உள்ள அடங்கிதானே இருக்கு. அதுவும் சேர்த்துதான் அதிமுக தான் தலைமை, நாங்க அவங்களை வேணா வச்சுப்போம், இல்லைன்னா நாங்க வெளியில கூட வந்துருவோம் என்பதாகவும் செய்தி. ஓகே திரு பாஜக இல்லாத ஒரு சூழல்ல தாவேக அதிமுகவோட இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாருல. அது களத்துல நீங்க அப்புறம் பாத்துக்கிறோம், அதுல நிகழும் போது நம்ம பேசிக்கிறோம். இப்ப விஜய் ஏன் அதை சொன்னாரு? ஏன் இந்த மாதிரி பொதுக்குழு, சிறப்பு பொதுக்குழு கூட்டி கூட்டணி தொடர்பான தீர்மானத்தை போட்டுக்கிற வேண்டிய அவசியம் என்ன? நீங்க சொல்லிட்டீங்கல்ல, உங்க தலைமையில தான் நீங்க தான் முதல்வர் வேட்பாளர், மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நீங்க தான் அப்படி சொல்லிட்டீங்கல்ல, அப்ப இதை ஒத்துக்கிறவங்க தான் எங்களோட கூட்டணிக்கு வரலாம் அப்படின்ற வார்த்தையை சேர்த்துட்டீங்க அப்படின்னம்னா முடிஞ்சு போச்சு அந்த தீர்மானம். அப்புறம் ஏன் அதிகாரம் வேணும்னு சொன்னது? அப்ப அந்த அதிகாரத்தை உங்ககிட்ட கொண்டு போனதுக்கான என்ன அடிப்படை விளக்கணுமா இல்லையா? விளக்கல. ஏன் அதை ஓப்பனா வச்சிருக்காங்கன்னா எப்படி வேணாலும் போய்க்கலாம். ஆனா அந்த நேரத்தில் பொதுக்குழு நீங்களா இது பண்ணாதீங்க, நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு இது எங்க இருந்தோ அந்த ஆலோசனையின் படி இதை செஞ்சிருக்காங்க, ரொம்ப தெளிவா தெரியுது. இந்த அளவுக்கு யோசிக்கிறதுக்கு அங்க தாவே கால யாரும் கிடையாது, விஜய் உட்பட. அப்போ அதிகாரத்தை வாங்கி வச்சுக்க, அப்புறம் நம்ம எப்படி வேணாலும் பரட்டிக்கலாம், அதானே அதனுடைய அர்த்தம். அப்ப நீங்க எங்க போறீங்க? நீங்க பிஜேபி கிட்ட போலாம், அதிமுக கிட்டே மறுபடியும் வரலாம், விஜய் அப்ப அந்த ஸ்டோக் ஆஃப் தி அவர் முடிவு எடுக்கலாம், அதானே ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், காங்கிரஸ் வரும் இந்த கூட்டணியை விட்டு விஜயோட சேரும், விஜய் முதல்வர் வேட்பாளர் அப்படின்றத ஏத்துக்கும், விசிகாவும் போகும். இதெல்லாம் அவர் பெரிய முதிர்ந்த அரசியல்வாதி. ஆனா சொல்ல வர வைல்டஸ்ட் ஆஃப் இமேஜினேஷன்ஸ் வரவே வராது. ஏன்னா இந்த திமுக கூட்டணி காங்கிரஸுக்கு 10 எம்பியை கொடுத்துருக்குது. பீகார் தேர்தல் முடிவுக்கு பிறகு காங்கிரசுக்கு திமுக மேல ஒரு அதிருப்தி இருக்கு. பீகார் தேர்தலில் அந்த மகா கட்பந்தன் கூட்டணி தோத்தாலும் ராகுல் காந்தியோட அடுத்த நோக்கு இவங்க எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்றத வெளிக்கொணர்வேன்னு தான் சொல்லியிருக்காரு. இந்த தேர்தல் முடிவுகள் வரட்டும், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிதான் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருடைய குரூசேட் அகேன்ஸ்ட் பிஜேபி அப்படின்றது இப்ப உறுதியா நிக்கக்கூடியவங்களை வச்சுதான் அது பண்ண முடியும். இவங்க எல்லாம் கிடையாது, அந்த இடத்துலயே விஜய் இல்லை. அதுக்கு எப்படி? அதுல காங்கிரஸ் பாஜக என்ன நினைப்பாங்க, காங்கிரஸ் திமுக கூட இருந்துட்டாலும் பரவாயில்ல, விஜயோட போறதை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா திமுக இருந்ததுன்னா தேவைப்பட்டால் ஆட்சிக்கு தேவைன்னா திமுக கூட அந்த பக்கம் எடுத்துக்கலாம். ஆனா காங்கிரஸ் பலம் பெறுவதை எந்த சூழ்நிலையிலும் பாஜக விரும்பாது. இல்ல சார், விஜய் முதல்வர் வேட்பாளர்னு ஏத்துக்கிட்டு காங்கிரஸும் விசிகாவும் திருமாவளவனும் போவாங்கன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா ஆரம்பத்துல, அதைத்தான் சார் அது நடப்பதற்கான வாய்ப்புகளே இல்லைங்கிறார்.
விஜய முதல்வர் வேட்பாளரா அக்செப்ட் பண்றத வந்து காங்கிரஸ் ஏத்துக்காது, விசிகாவும் ஏத்துக்க மாட்டாங்க. நிச்சயமா காங்கிரஸ் வந்து இல்ல நாங்க தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்ல போறது இல்ல. ஆமா, திருமாவளவன் வந்து இல்ல நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்ல போறது. ஆனா யார் முதல்வர் வேட்பாளர்னு அவங்க தீர்மானிக்கிறத கூட்டணியாக தீர்மானிக்கிற விருப்பமாக அவங்களுக்கு இருக்கு. விஜய் கட்சி ஆரம்பிச்ச போது இருந்த நிலையில சார் பேசுறாரு. இன்றைக்கு நம்ம பிள்ளையார் சொல்லி போட்டு அவர் ரொம்ப வளர்த்து விட்டு வச்சிருக்கோம். இல்ல அதனால ஒரு வகை தான் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா 10% உள்ள இருந்தது இப்ப 15 to 20% அப்படிங்கிற அந்த இமேஜினேஷனுக்குள்ள வந்து நிக்குது. ஓகே, நான் அரவிந்தன் மட்டும் ஒரு கேள்வி கேட்டு நான் வரேன் திரு அக்னீஸ்வரன். திரு அரவிந்தன், சமரசம் ரெண்டு தரப்புகிட்டையும் நடக்கணும். முதல்வர் வேட்பாளர்னு சொல்லியிருக்கிற விஜய் கிட்டையும் நடக்கணும், முதல்வர் வேட்பாளர்னு சொல்ற திரு எடப்பாடி பழனிசாமி கிட்டையும் நடக்கணும். அப்பதான் நீங்க சொன்ன மாதிரி கடைசி நேர இணக்கத்துக்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது ஒரு தரப்பு சமரசத்திற்கு தயாரா இருக்கும். ரெண்டு தரப்பு இறங்கி வந்தாதாங்க சமரசம், இல்லைன்னா இப்ப சமரசம் இல்ல. யாரோ ஒரு தரப்பு விட்டு கொடுத்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க, அது வேற அர்த்தம் அதுக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ அதிமுக வந்து கூட்டணி ஆட்சிக்கு ஏத்துக்கிறது அதிமுக முன்வைக்கக்கூடிய ஒரு சமரசமா இருக்கும். பவன் கல்யாண் மாடல்ல கூட்டணி ஆட்சிக்கு நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்றது. விஜயை பொறுத்த வரைக்கும் அதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கலாம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்க நிலைமையில சொல்ல டெவலப்மெண்ட் போக போக எப்படிப்பட்ட ஒரு சினாரியோ வரலாம்னு நான் நினைக்கிறேன்னா, விஜய் வந்து அதாவது ரொம்ப சீசன்டான கட்சிகள் இருக்கு இல்லையா, சீசன்டான ஸ்ட்ராங்கான கட்டமைப்புள்ள கட்சிகள் வந்து தோக்கிறதுக்கு பயப்பட மாட்டாங்க. அடுத்த தேர்தலில் பாத்துக்கலாம்னு நிப்பாங்க. ஆனா அந்த வலிமை வந்து விஜய்க்கு இருக்கான்னு எனக்கு தெரியல, இப்போ அதனால சொல்ல முடியல. அப்ப விஜய் வந்து இன்னொரு 5 வருஷம் வெயிட் பண்றதை விட நம்ம திமுகவை எதிர்த்து இன்னும் 5 வருஷம் நம்ம தனியா நின்னா நிச்சயம் திமுக ஜெயிக்க போகுது. அப்ப அது நான் திமுக ஜெயிக்க வைக்கிறதுக்கு பதிலா திமுக தான் நம்மளோட முதல் எதிரியா இருக்கு, அவங்க தான் நம்மளை டார்கெட் பண்றாங்க, பல விதங்களில் டார்கெட் பண்றாங்க. அப்ப திமுக தோக்கடிக்கணும்னா அதிமுக வர வைப்போம், பவர்ல நம்ம பங்கெடுப்போம், அது மூலமா திமுக இன்னும் பலவீனப்படுத்திட்டு அடுத்த தேர்தலில் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற எண்ணத்துக்கு கூட விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு புதிய கட்சி. அது என்ன சொல்றீங்க, அண்ணா திமுகவை பலவீனப்படுத்திட்டா இல்ல அடுத்த தேர்தலுக்கு, அதாவது இப்ப கூட்டணியில சேர்ந்து நம்ம அரசுல நம்ம பங்கு பெறுவோம், அதுக்கு அடுத்த தேர்தலில் பாத்துப்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கூட விஜய் வரலாம். அடுத்த தேர்தலில் யாரை எதிர்ப்பாரு? அடுத்த தேர்தல் அது எப்படி சினாரியா வருதுன்றதை பொறுத்து இருக்கு. அடுத்த தேர்தல் அவர் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை ஒட்டி கூட்டணியில வெளியில வந்து ஒரு அதிமுக எதிர்ப்பு அரசியல கூட நடத்தலாம். அரசியல் நம்ம இதெல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா. நான் சொல்றது இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில அவர் திமுக டார்கெட் பண்ண நினைச்சாருன்னா அவருக்கு ஒரு சாய்ஸ் வந்து அதிமுக கிட்ட போறது. ஓகே ஓகே, பவன் கல்யாண் மாடல்ல போறது ஒரு சாய்ஸ். சரி, திரு அக்னீஸ்வரன், அதிமுக கூட்டணியில தலைமை அதிமுக தான், முதல்வர் வேட்பாளர் நான் தான் அப்படின்னு சொல்வதன் மூலமாக தன்னுடைய பொசிஷனை, கூட்டணிக்கான பொசிஷனை மீண்டும் உத்தரவாதப்படுத்தி இருக்கிறாரா திரு எடப்பாடி பழனிசாமி? இல்லை, அவருடைய பொசிஷனை மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. இந்த தூங்குறவங்களை எழுப்பி விடலாமா, தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்பவே முடியாதுன்றது மாதிரி அதிமுக இன்னொரு ஒரு வலிமையான ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தின் பேரில் இந்த சைக்கிள் உட்காந்து ஓட்டிட்டு போகிற போது பின்னாடி உட்காந்துருக்கிறவங்க என்னதான் பலசாலி அப்படியே நேர அன்பாரை பிடிச்சி ஓட்டினா கூட பின்னாடி இருக்கிறவங்க லேசாக இது பண்ணால் கொஞ்சம் ஆடத்தான் செய்யும். அது மாதிரி இது ஆட்டி அசைச்சு விட்டுறலாம் என்கிற நிலைப்பாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது ஒருபோதும் நடக்காது. திமுக ஆளுங்கட்சியாக இருந்தால் அதிமுக எதிர்கட்சியாக இருக்கணும், அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தால் திமுக தான் எதிர்கட்சியாக இருக்கணும். இந்த பவன் கல்யாண் மாடல், அது வந்து சந்திரபாபு நாயுடு மாடல், அதெல்லாம் இங்கே தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது. இது தமிழ்நாடு மாடல், அதை மறந்துட வேண்டாம். இல்லை, சொன்னவர் ஆர்பி உதயகுமார் தானே இருக்கலாம். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் சொல்லும்போது சொல்றார், அண்ணன் கேசிபி அண்ணன் 2021 மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடுத்த நிலைப்பாடு வேற, இன்னைக்கு இருக்கிறது வேற. ஒரு சிறுத்தை உருவாகும் போது அதன் மேல இருக்கக்கூடிய புள்ளிகள் எத்தனையோ, அது கண்மூடும் வரை மறையும் வரை அதே புள்ளிகள் தான். இல்லை பிறக்கும் போது இத்தனை இருந்துச்சு, இறக்கும் போது கொஞ்சம் குறைஞ்சு போச்சு, அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆகவே ஒரு தன்மை என்றால் அந்த தன்மையிலிருந்து மாறவே மாறாது. ஒவ்வொரு நாளும் அண்ணல் அம்பேத்கர் 16 மணி நேரம் படித்தார். அதனுடைய விளைவுதான் மிகப்பெரிய ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை பல பண்டிதர்கள், விஜயலட்சுமி பண்டிட், KM முன்சிப், பல வல்லுநர்கள், TT கிருஷ்ணமாச்சாரி போன்றவர்களால் உருவாக்க முடிந்தது என்றால் அவர் பயன்படுத்திய 16 மணி நேரம். ரெண்டாவது, இங்க இவர்களை பொறுத்தல் போகும்போது அண்ணன் சொல்றாரு பாருங்களேன், தமிழ்நாட்டில் உண்மையிலே சொல்றேன், தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திமுகவின் தலைவர் சிந்திக்காததை,
முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிந்திக்காதது எல்லாம் அண்ணன் கேசிபி அண்ணன் சிந்திக்கிறார் என்பதை ஐயநாதன் சார் தெளிவா புடிச்சிட்டார் பாயிண்ட. இவர் நினைக்கிறது கனவிலும் நடக்காது. எப்படி தெரியுமா? ஒருவேளை தொங்கு சட்டசபை வந்தால், அப்படி ஒருவேளை மத்திய நிதி அமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களை முதலமைச்சராக்கினால், ஒருவேளை பவன் கல்யாணை போல விஜய் அவர்களை நீங்க 3 ரவுண்டு பேசிட்டீங்க இருங்கண்ணே. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர்களுடைய நோக்கம் என்பது ஒரு பெரிய ஆலமரத்தை இவர்களால் வீழ்த்த முடியவில்லை. ஆனால் அது பக்கத்துல உட்கார்ந்து ஒவ்வொரு ஏழையவா அப்படியே போட்டு விட்டா ஆலமரமே விழுந்துருச்சுங்க என்று நினைக்க கூடாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். அம்மையார் அவர்கள் அதை மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு இயக்கமா மாத்திட்டு போயிருக்கிறாங்க. என்ன ஒண்ணு, போகிற போது அவர்கள் சொல்லிவிட்டு போயிருந்தால் இந்த தவறு நடந்திருக்காதுன்னு நம்ம ஐயநாதன் சார் இப்ப என்கிட்ட சொன்னார். இல்ல, எவ்வளவு மோசமாக பார்த்தாலும் 21% வாக்கு வங்கியை வச்சிருக்கிற கட்சின்னு ஐயநாதன் குறிப்பிட்டு சொன்னது, சதுரி கிடக்கு அதிமுக, அந்த பலமா அதிமுக இல்ல, கடந்த காலத்தில் இருக்கிற பலமாக அதிமுக இல்ல அப்படின்னு சொன்னார்ல. அதை வச்சுக்கிட்டு எப்படி கூட்டணிக்கு நாங்க தான் தலைமை, நாங்க தான் முதல்வர் வேட்பாளருங்கிறது வெற்றியை நோக்கி நகர்வதற்கு அது உதவி செய்யுமா? நாம் எப்போதுமே ஒரு கண்ணை மறைத்து கொண்டு ஒரு கண்ணில் பார்த்தால் பாதி பார்வைதான் தெரியும். 2 கண்ணையும் பார்க்க வேண்டும். நீங்க திமுக தனித்து நின்று 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 26% தானே சார்? அதிமுக 21.5% தானே சார்? ஆகவே இப்ப தனியா இருக்குது, வலிமை குறைஞ்சிருச்சு என்று சொல்லியே ஒரு கட்சியை, ஒரு இயக்கத்தை பலவீனப்படுத்துகின்ற முயற்சியை நிறைய பேர் இறங்கிட்டாங்க. கூட்டணியா பாருங்க, கூட்டணியா பலமா பாருங்க, வாக்கு சதவீதமா பாருங்க. இங்க அதிமுக பாஜக கூட்டணி, அங்க கூட்டணியா திமுக கூட்டணியா பாருங்க. பல தடவை இந்த கூட்டணி கணக்கு வேற, நாடாளுமன்ற தேர்தல் வேற, சட்டமன்றம் வேற. சட்டமன்றத்தில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ரொம்ப குறைந்த சொற்பமான 15-17 லட்சம் வாக்குகள் தான் குறைஞ்சிருக்குது, 3% பல தடவை சொல்லிட்டோம். இப்ப நடக்க போறது இந்த சட்டமன்ற பொது தேர்தல் மாநில கட்சிகள் தான் கோலோச்சும். கல்லூரி பேராசிரியர்களை கொண்டு போய் 5ஆம் வகுப்புக்கு பாடம் எடுப்பான்னா எடுக்க தெரியாது, அவ்வளவுதான். அவங்க வேற மாதிரி பாடம் நடத்துவாங்க. பள்ளிக்கூட ஆசிரியர்கள் கொண்டு போய் இப்ப காலேஜில் நிக்க வச்சா கிடுக்கிட்டுன்னு கைகாலெல்லாம் நடுங்கிறோம். அது மாதிரி தான் நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேற, மாநில சட்டமன்ற தேர்தல் என்பது வேற. ஆளுங்கட்சியினுடைய எதிர்மறை வாக்குகள் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா என்பதுதான் நம்ம பார்க்கணுமே ஒழிய, அந்த எதிர்மறை வாக்குகளை அறுவடை செய்து ஆட்சி கட்டிலில் அமர்ந்த அல்லது அமரக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரு இயக்கம் எது என்று கேட்டால், நீங்க 1000 புழுதிவாரி தூத்துங்க, அதிமுக என்கிற ஒரு இயக்கம் இருக்க வேண்டும். இன்றைக்கு அவர் இருக்கிறார், நாளைக்கு இன்னொருத்தர் இருப்பார். பாஜகங்கிற தேசிய கட்சி குறித்து இங்க பேசல. நாம தாவேகாங்கிற மாநில கட்சி குறித்து தான் நம்ம பேசுறோம். அந்த கட்சியுடைய கூட்டணி பலம் அவங்களுக்கு தேவையா? அந்த கட்சி எடுக்கக்கூடிய முடிவுகள் அதிமுக வெற்றியை எப்படி பாதிப்படைய செய்ய போகுதுங்கிறதா பேசுறோம் நாம. நீங்க பாஜகவை பொருட்படுத்த வேண்டியதில்லை, விட்டுருங்க. நீங்க இல்ல அதுக்கு பின்னாடி இதையும் சேர்த்துக்கங்க. அதனுடைய விளைவாடு தான் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. இதுதான் சரி. நான் இப்ப கேட்கிறேன் சார், ஆரம்பத்தில் மாண்புமிகு இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் என்ன சொன்னாரு? அதிமுக தலைமையில் தான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அதுக்கு பிறகு திரு நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னாங்க? எங்களுக்கு தேர்தல் நாங்கள் இது பண்றது 2029 தான். மாண்புமிகு முன்னாள் நம்மளுடைய நம்ம பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் என்ன சொன்னாங்க? நாங்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்கி காட்டுவோம். இத்தனைகளுக்கும் பிறகு அண்ணன் கேசிபி போன்றோர்களுக்கு அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களை முதலமைச்சராக ஆக்கி காட்ட விரும்புகிறார்கள் என்றால், இந்திய நாடு முழுவதும் நிதியமைச்சராக இருக்கிறது முக்கியமா, ஒரு மாநிலத்தில் முதலமைச்சராக இருக்கிறது முக்கியமா? அவங்களை கொண்டு இங்க நிறுத்துறது அண்ணன் கேசிபி போன்றவர்களுக்கு ஆசையா இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு பாஜக இப்படி கணக்கு போடும்னு அவர் சொன்னாரு. அவருடைய ஆசையாக அவர் சொல்லல, பாஜகவுக்கு இப்படி ஒரு கணக்கு இருக்கு அப்படின்னு சொன்னார். பாஜக கணக்கு இருப்பதை 84 எம்எல்ஏ இருந்து, அதுக்கு பிறகு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து, புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் கரங்களால் அரசியலுக்கு வந்தவரே இப்படி கணக்கு போடலாமா? இந்த கணக்கு உலகம் ஏத்துக்குமா? அப்ப உங்க கணக்கு உள்கணக்கு என்னன்றது மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஒரே கணக்கு தான் எடப்பாடி என்ன ஒரே கணக்கு? என்னதான் நீங்கள் எதிரியாக இருந்தாலும், அந்த இயக்கத்தை விட்டு வெளியிலே வந்தாலும், அதிமுக வாக்குகளை வைத்து ஒரு கட்சி இன்னொருத்தருக்கு முதலமைச்சரை கொடுக்கிறதுக்கு எந்த கட்சி சார் வரும்? எந்த கட்சி வரும்? இல்ல அதே தானே சார் மத்தவங்களும் செஞ்சாங்க. அதானே சார் விவாதத்திற்கான புள்ளி. அதுக்காக விட்டு கொடுத்துட்டு போயிடலாமா? முதல்வர் வேட்பாளருங்கிறத மற்ற கட்சிக்கு ஏத்துக்க முடியாது அதிமுகனால அப்படின்னா,
திரு எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொண்டு மற்ற கட்சிகள்லாம் சமரசம் செய்து கொள்வார்களா? தாவேகா சார் நீங்க அவரை பார்க்காதீங்க சார், அந்த இயக்கத்தை பாருங்க சார், அந்த கட்சியினுடைய வலிமையை பாருங்க சார். நீங்க அவரையே பார்த்துட்டு அவரை எதிர்த்துட்டே இருக்கிறாங்க. அது தமிழ்நாட்டுக்கு செய்கிற தீங்கு. அதிமுகவை யாரெல்லாம் தோற்கடிக்கும் நினைக்கிறீங்களோ இந்த மண்ணுக்கு செய்யக்கூடிய தீங்கு. கட்சி அப்படி பேசல. 26%, 30% வாக்கு. அது எத்தனை சதவீதம் எடுத்துட்டு போகுது அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். நீங்க கையும் காலையும் கட்டி நீச்சல் அடிக்க போடுனா யாரும் கரை சேர முடியாது. எல்லாரும் இப்ப அப்படித்தான் பாக்குறாங்க. இல்ல ரொம்ப கம்மியா போச்சு, பல தடவை தோத்து போச்சு, அப்பெல்லாம் வேண்டாம். இது எந்த இடத்துல தெரியுங்களா அந்த பிரச்சனையா வருது? இப்போ திரு கேசிபி சொன்னார்ல, விஜய் கரூருக்கு முன்னாடி 10% இருந்தாரு, இப்ப 15-20% ஆயிடுச்சு. ஊதி பெருசாக்கிட்டோம். ஊதி பெருசாக்கல, வந்துருச்சு அப்படின்றாரு. ஒரு கன்ஃபார்ம்டா அவர் சொல்றாரு, லாஜிக்கலா சொல்றாருன்னு வச்சுங்க. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த எண்ணம் தான் விஜய் தீர்மானம் போட வச்சது. நம்மளும் 20%, அவரு 20%, அவர் என்ன ஏத்துக்கிறது? அவர் கூட இருக்கிறவங்க ஏத்தி விட்டு அதுதான் காரணம். உண்மை என்ன? உங்களுக்காக பேசுறேன். ஐயநாதன் சார் இல்ல, எனக்காக பேசினாலும் மக்களுக்காக தான் பேசணும். ஐயநாதன் சார் பேசினதுல இருந்து அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் ஊதி விட்டு அப்படின்னு சொன்னார்ல, அதை நேற்றைய தினம் அவர்களை பற்றியே ஒருவர் பேசியிருக்கிறார். இதே புதிய தலைமுறையில் பார்த்து கொள்ளட்டும். கேசிபி திரு அரவிந்தன் பேசினதுல ஒரு செய்தி, தாவேகா சமரசம் செய்து கொள்ளும், திமுக எதிர்ப்புங்கிறதா ரொம்ப முக்கியம், அதிமுக பலமடைவது குறித்து அடுத்த தேர்தலில் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் முதல் சுற்றுல முடிக்கும் போது அவர் சொன்னார். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது அதிமுகவோடு சமரசம் செய்து கொண்டு தாவேகா இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக அவர் கருதுகிறார். இல்லை இருக்கலாம், பட் இது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி இருக்கலாம். அதாவது பாஜகவோட கூட்டணி சேர்ந்த உடனே அதிமுக மிக வலிமையான ஒரு கூட்டணி என்கிற அந்த தோற்றத்தோட போயிருக்கணும். கட்சியை ஒன்றுபடுத்தி கட்சியை வலிமைப்படுத்தி இருக்கிற பொழுது விஜய் அந்த சிங்கிள் டிஜிட்டுக்குள்ள நிற்பார் என்கிற அந்த சூழ்நிலையிலேயே இவர்கள் இதையெல்லாம் முடிச்சிருக்கணும். அந்த சூழ்நிலையில வந்து தொடர்ந்து இருக்கணும். அதாவது சில தேவையற்ற கருத்துக்களால பேச்சுக்களால விஜய்க்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் அந்த கரூர் சம்பவத்தில் அவர் அழைக்காமல், அவர் வேண்டுகோள் வைக்காமல் சட்டமன்றத்தில் தேவைக்கு அதிகமாக விஜய 2 பேரையும் குற்றம் சொல்லி இருக்கலாம். விஜய் செய்து முதல் ரியாக்ஷன் அருமையா கொடுத்தார். விஜயும் பொறுப்போடு நடந்துக்கணும், அரசாங்கமும் தவறு செய்தது, அந்த நிலைப்பாட்டில் தொடர்ந்து இருக்கணும். யாரோ அவர்கிட்ட வந்து இல்ல விஜய் நம்ம பக்கம் வருவாரு, நம்ம இறங்கி அவரை சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லி அது அதிகமா போகிற அந்த ஆதரவுகளை தெரிவிக்கிற பொழுது அது பலகீனமாக பார்க்கப்பட்டு விட்டது. அதிமுகவுக்கு நன்றியோட தானே திரு விஜய் இருந்திருந்திருக்கணும். நீங்க சொல்றதை வச்சு பாருங்க, நன்றிங்கிறது வந்து அரசியலுக்கு தேவை வெற்றி. விஜய் வந்து ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு முதலமைச்சரா வந்து கூட எடப்பாடி பழனிசாமியை பார்த்து வாழ்த்தி வணங்கி ஆசீர்வாதம் கூட பெற்று செல்லலாம். ஆனால் அதிமுகவுக்கு தேவை அது அல்ல. ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்க வேண்டும் என்பதுதான் அதிமுகவினுடைய லட்சியம். பவன் கல்யாண் மாடல் நான் சொல்ல, உதயகுமார் சொன்னது. விஜயும் வர வேண்டும் என்று பிள்ளையார் சொல்லி போட்டது எடப்பாடி பழனிசாமி, கேசி பழனிசாமி இல்ல. இவர் எடப்பாடி பழனிசாமி மேல இருக்கிற கோபத்தை எல்லாம் கேசி பழனிசாமின்னு பேரை வச்சு ஏன்ட்ட வந்து காட்டுறாரு. நான் பாஜக எதிர்ப்பாளராக அறியப்பட்ட நான் நிர்மலா சீதாராமன் அவர்களை நான் முதலமைச்சராக்கிறதுக்கு முயற்சி செய்யறேன் என்று சொல்றாரு. அந்தமாவே நம்ப மாட்டாங்க. நீங்க தானே சொன்னீங்க அப்போ. ஒன்று, அவர்கள் திட்டம் அதுவாக இருக்கும், அது நாம முறியடிக்கணும் என்பதற்காக நான் அதை வந்து சொல்றேன். அதே போல அதுல ஒரு பாயிண்ட் நான் திரு ஐயநாதன் கேட்டு வந்துறேன். தாவேகாவை 2ஆம் இடத்துல இல்ல திமுக எதிர்ப்பு தீவிரப்படுத்துறதுல பொசிஷன் பண்ணது ஏடிஎம்கே தானா, திரு எடப்பாடி பழனிசாமி தானா? இல்லைங்க, எடப்பாடி பழனிசாமி என்னன்னா அது இது போதாமையை வந்துட்டு அவர் அடிப்படையாக வச்சார். பிஜேபி தானே சொல்லிச்சு, பிஜேபி கான்சென்ட்ரேட் பண்ணலையா? பிஜேபி விஜய்க்காக வந்துட்டு முட்டு கொடுக்கலையா? அவங்க தானே பண்ணாங்க. ஹேமமாலினி அனுப்புனாங்க, நிர்மலா சீதாராமன் அனுப்புனாங்க. அப்புறம் இங்க எடுத்தோடனே முதல்ல போயிட்டு அரசு தான் மொத்தமும் தப்பு பண்ணுச்சு, விஜய் இல்லவே இல்லைன்னு சொன்னது யாரு? அண்ணாமலை. அடுத்து சொன்னது யாரு? ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்க எல்லாருமே வெளில வந்து அதான சொன்னாங்க. எந்த இடத்துலயாவது அவங்க வந்துட்டு இதுல வந்துட்டு எங்க இருக்குது அரசனுடைய குற்றம், பெருங்குற்றம் அப்படின்ட்டு இவ்வளவு ஊடகங்களுக்குல எந்த ஊடகமே சொன்னதெல்லாம் யாரு? ஆனா ஒரு கட்டத்துல பாஜக அதை நிறுத்தி கொண்டது. அது வந்துட்டு எப்ப அப்படின்னம்னா அந்த நீதிமன்றத்துல அவரு நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க நிறுத்திக்கிட்டாங்க. அப்பதான் கோவம் வந்துட்டு சும்மா அதையே கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னு அண்ணாமலை கோவப்பட்டார், நிறுத்திக்கிச்சு. அது அப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்னா, எதிரில் சட்டமன்றம் வரைக்கும் பேசினார்ல திரு எடப்பாடி பழனிசாமி, அதுதான் தாவேகாவுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுத்துச்சு. அது இருக்கட்டும், ஐயா அவருடைய கருத்தை நான் மதிக்கிறேன். இதை அப்படியே திருப்பி போடுங்க. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி
எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் பேசியிருக்க மாட்டாரு. ஸ்டாலின் முதல்வராக இருந்து தன்னை தொடர்ந்து விமர்சிச்சு எதிர்த்து அரசியல் பண்றாரு விஜய்னு தெரிஞ்சும் கூட பத்திரிகையாளர் கேட்கும் போது நான் உங்களுடைய கருத்தில் என்னை உட்படுத்திக் கொள்ளவில்லை, விஜய் கைது செய்வீர்களா அப்படின்னு கேட்கும்போது நான் உங்களுடைய கருத்தில் என்னை உட்படுத்திக் கொள்ளவில்லை அன்னைக்கு சொல்றாரு. மறுநாள் என்ன சொல்றாரு, அதையும் தாண்டி திங்கட்கிழமை என்ன சொல்றாரு, எந்த ஒரு தலைவனும் தன் கட்சியினுடைய தொண்டன் காயப்படுவதையோ இந்த மாதிரி ஆகிறதையோ விரும்ப மாட்டான் அப்படின்னு மறுபடியும் டிஃபெண்ட் பண்றாரு. அவருக்கு தான் சேர்த்து விஜய் நன்றி சொல்லணும். அப்படி பார்த்தா சொல்லணுமா இல்லையா? ஆனா விஜய் என்ன சொன்னாரு, முதல்வர் அவர்களே நீங்கள் கைது பழி வாங்குவது என்ன பழி வாங்குங்க, நான் வீட்டிலேயே தான் குந்தி இருப்பேன் சொன்னாரா இல்லையா? அதெல்லாம் நிர்மலா சீதாராமன் பேசும்போது சொல்லுங்க, ஒரே நிமிஷம் குறுக்கிறார் அரவிந்தன். சொல்லுங்க. பொதுக்குழுல பேசும்போது விஜய் வந்து முதல்வர் வந்து முதல்ல வந்து ஒரு மாதிரி நிதானமா அறிக்கை விட்டாலும் சட்டமன்றத்தில் அவரோட உரையில வந்து அவங்களோட வன்மம் வெளிப்பட்டதுன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. ரெண்டுத்தையுமே அவர் அங்கீகரிச்சு பேசியிருக்காரு. அது பாருங்க, வன்மம் வெளிப்பட்டுச்சா? முதல்வர் போலீஸ் கொடுக்குது, அங்க நடந்த விடயத்தை பத்தி போலீஸ் கொடுக்குது, எதிர்க்கட்சி தலைவர் பேச இருக்கிறாரு. இருங்க ஐயா, இல்ல இப்ப நான் என்ன நீங்க சொன்ன இல்ல இப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா விஜயை எல்லாருமா சேர்ந்து பொசிஷன் பண்ணிட்டாங்க நீங்க இல்ல சொல்ல வரீங்களா? நோ. எந்த இடத்துல ஸ்டாலின் என்ன செய்யறாரு அப்படின்னா நேர்த்தியான சட்ட ரீதியான ஒரு வழிமுறையை கடைபிடிக்கிறாருங்க. ஆனா அவருடைய பெருந்தன்மையே அப்படின்னு சொல்ற மாதிரி விஜய் கிண்டல் அடிச்சாரு. இந்த சிறப்பு பொதுக்குழுல வந்துட்டு கிண்டல் அடிச்சாரு. அவர் வந்தது, மருத்துவமனையில பார்த்தது, அந்த மக்களுக்கு ஆற்றுப்படுத்தியது, இதெல்லாம் வந்துட்டு பெருந்தன்மை மாதிரி காட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏன் அரசியல் உன்னை எதிர்த்து தான், நீ நல்லது சொன்னாலும் நான் எதிர்ப்பேன், நீ கெட்டது செஞ்சாலும் நீ எதிர்ப்பேன், நீ என் மக்களுக்காக வந்து நின்னாலும் நான் உன்னை எதிர்ப்பேன் அப்படின்ற ஒரு மனநிலையை அவர் வெளிப்படுத்தினாரா இல்லையா? திமுக எதிர்ப்பு அரசியலை தீவிரப்படுத்தணும், அதுதான் அவருடைய பிளைண்ட் அப்போசிஷன். அதைத்தான் நான் சொல்றேன். இதுல எடப்பாடி பழனிசாமியுடைய ரோல்னு ஒண்ணு பெருசா இல்ல. எடப்பாடியினுடைய பழனிசாமி வந்துட்டு இயல்பா எதிர்க்கட்சிக்காரன் ஒருத்தன் அப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் பேசும்போது அந்த தலைவர் அப்படிதான் பேசுவாரு, அப்படிதான் வந்தார். அவரு சட்டப்பேரவையில் இடம் கிடைக்காது, வெளியில ஒரு செகண்ட் தான். அதாவது திரு ஸ்டாலின் பேசினதோ பாஜக நடந்து கொண்டதோ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக களத்துல வந்து பயணித்தது. சட்டமன்றத்தில் பேசினது கூட விடுங்க, கூட்டத்தில் துண்டு போட்டு யாரோ 2 பேர் 25,000 பேர் இருக்கிற இடத்துல கூட்டணிக்கு இது ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டதுன்னு பாஜக பேசிச்சா? ஸ்டாலின் பேசினாரா? அதே எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல தவறு செய்து விட்டார். கூட்டணிக்கு ஒரு எதிர்பார்ப்பை இவர்கள் இடத்துல உருவாக்கிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம எப்படி ஒரு ரஜினிகாந்த் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறோங்கிற போது பெரிய தாக்கம் வந்தது. அதை எடப்பாடி பழனிசாமி அதை பத்தி விமர்சிக்காமல் கடந்து போனார். ஒரு கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கிற பொழுது எதிராக தான் பேசினாங்க, அதை கடந்து போனாங்க. அந்த மாதிரி இருதுருவ அரசியலில் திமுக அண்ணா திமுக பயணிச்சிருக்கோம். அக்னீஸ்வரன், இருதுருவ அரசியல்ல தாவேகாவை உள்ள விட்டுருந்திருக்க கூடாது, திரு எடப்பாடி பழனிசாமி உள்ள நுழைய விட்டுருந்திருக்க கூடாது, திமுக தாவேகான்னு பொசிஷன் பண்ண அவங்கள அனுமதிச்சிருந்திருக்க கூடாது. அதுதான் பேச்சுடைய சாராம்சம். அது வந்து திரு ஐயநாதன் சார் அவங்க சொன்னதை தான் என்னுடைய பார்வையாக பார்க்குறேன். எதிர்க்கட்சி தலைவர் நிலையில் தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்தாலும் சட்டமன்றத்தில் அதை பற்றி குரல் கொடுத்திருப்பார். 8 வழிச்சாலைக்கு சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தார். இன்னைக்கு விரைவு சாலைக்கு எந்த மாதிரி நிலைப்பாடு, அப்படிதான் நான் பார்க்குறோம். ஒரு கட்சி அது வந்து புகழ் வாய்ந்திருக்கு, அதெல்லாம் தாண்டி சார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய குட்டி எலோன் மஸ்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. திரு தொழிலதிபர் மார்ட்டின் அவர்களுடைய மகன் கொடுத்த அந்த பெரும் தொலைக்காட்சிகளில் கொடுத்த பேட்டியை பார்த்ததற்கு பிறகு இனிமேல் தமிழ்நாட்டில் ஏழைகள் வேட்பாளராகவே வர முடியாது. காரணம், அரசியலை நடத்துபவர்களே பெரும் பணக்காரர்களாக இருக்கிற போது கக்கன், காமராஜர் அது போன்றவர்களாம் இனிமேலுக்கு இங்கே இடமில்லை என்பதை காட்டுகிறது. ஆனாலும் ஒரு குறைந்தபட்ச ஒரு நம்பிக்கை அதிமுகவில் இருக்கிறது என்று மக்கள் நினைக்கிறார்கள். அதற்காகத்தான் இது போன்ற குரல்களும் இங்க ஒலிக்குது. சட்டமன்றத்தில் மட்டும் இல்ல, வெளியிலேயே அப்படித்தான் பேசுறாங்க. திமுகவை எதிர்க்கிற பலம் நமக்கு இருக்கு, அதிமுகவோட சேரக்கூட வேண்டியதில்லை, நாமளே முதல்வர் வேட்பாளர்லாம் ஒரு பொதுக்குழுல தீர்மானம் நிறைவேற்றி அந்த அதிகாரத்தை விஜய்க்கு கொடுக்கிற அளவுக்கு அந்த கட்சிக்கு நம்பிக்கை அதிகரிச்சிருக்குல்ல. அதுக்கு காரணம், அதுல ஒரு காரணம் அதிமுகன்னு பேசுறாங்கல்ல, அப்படி பொசிஷன் பண்ணிட்டீங்களா அதிமுகங்கிறதான் கேள்வி. அது அவர்களாக நினைத்து கொண்டால் ஒன்றும் செய்ய முடியாது. தங்களிடம் வரக்கூடிய ரசிகர்கள் எல்லாம் தொண்டர்களாக மாறிவிட்டார்களா? அந்த தொண்டர்கள் எல்லாம் தேர்தல் வாக்கு செலுத்தி அவர்கள் ஆட்சியாளர்களாக கொண்டு வந்திருக்காங்களா? கொண்டு வர முடியுமா? எஸ்ஐஆர் மூலமாவா? அது எப்படியோ. திரு அரவிந்தன்,
முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ற அந்த வார்த்தை தான் 2026ல கூட்டணி தொடர்பான இறுதி முடிவை எடுக்கக்கூடிய வார்த்தையாக இருக்க போதா, தீர்மானிக்கும் சக்தியாக இருக்க போதா? கிட்டத்தட்ட அப்படி சொல்லலாம். இப்ப இன்னி தேதிக்கு வந்து எடப்பாடி, விஜய் 2 பேரும் அந்த வார்த்தையை ரொம்ப வலுவா சொல்றாங்க. ஆனா 2 பேருமே வேற மாதிரி யோசிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் உருவாகாதுன்னு நம்ம சொல்லிட முடியாது. அப்படி உருவாச்சுன்னா தமிழக தேர்தல் கிழமை மாறிடும். இவங்க 2 பேரும் காம்ப்ரமைஸ் பண்ண முடிவு பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருக்கும். அது அவங்க 2 பேருக்குமே தெரியும். அந்த சந்தர்ப்பம் உருவாக அதிமுக காம்ப்ரமைஸ்க்கு தான் வந்துட்டாங்களே சார், பவன் கல்யாண் மாடல்னு வந்துட்டாங்களே. அதாவது அவங்க காம்ப்ரமைஸ்க்கு வந்துட்டாங்க. முன் ஒரு இதை நீட்டிருக்காங்க, ஒரு உறவு கரத்தை நீட்டிருக்காங்க. அதுக்கான எதிர்வினை என்ன வரும் அப்படின்றது வர சில நாட்கள்லயோ வாரங்கள்லயோ ஏதாவது தெரியலாம். ஒருவேளை அந்த பலிச்சதுன்னா அது வந்து இந்த தேர்தல் களத்தை கண்டிப்பா மாத்திரும். ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருக்கும். இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, யார் வந்து அதாவது இப்ப விஜய் மாதிரி ஒரு கரிஸ்மாட்டிக் லீடருக்கு வந்து அவருக்குன்னு விழுற ஒரு ஓட்டு, அதை மாற்று சக்தின்னு விழுற ஓட்டு இருக்கு இல்லையா, அது அப்படியே விழும். அது எவ்வளவு பர்சன்ட்ன்றதெல்லாம் நான் கெஸ் பண்ண விரும்பல. நம்ம யாரும் அதை வந்து சயின்டிபிக்கா எடுத்து பார்க்கல. ஆனா ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு இருக்கு இல்லையா, அதை வாங்குறது யாருன்னா, யார் வெற்றி பெறக்கூடிய எதிர்கட்சி கூட்டணியோ அங்கதான் போகும். அந்த சூழல் வந்து உருவாறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு. அது எந்த பக்கத்தை நோக்கி திரும்புதோ அந்த பக்கம் காத்தடிக்கிறது வாய்ப்பு இருக்கு. அப்ப கணக்குகள் மாறலாம், நிலவரங்கள் மாறலாம். இதான் என்னோட பாயிண்ட். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினர்களுக்கும் நேர்பட பேச நிறைய பேர் அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது.